ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். காலையில் எங்கள் அப்பா வந்து என்னை எழுப்பிட்டு இருந்தார். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஸோ நான் இன்றைக்கி பிரியாணி தான் பண்ணலான்னு யோசிச்சுருந்தேன். அப்புறம் புதினா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவும் கடைக்கு போய் புதினா தயிர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் போகும்போது சுகந்தனையும் கிருத்திக்கும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்காக அப்படியே கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டார். அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்தோன்னே கடகடன் வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. இப்போ செய்கிற பிரியாணி வந்து மதியானத்துக்கும் நைட்டுக்கும் தான் செஞ்சுருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு இருக்குது. அப்புறம் நான் பிரியாணி செய்யும்போது எப்பயுமே வந்து சின்ன வெங்காயம் கொரகொரன்னு அரைச்சி போடுவேன். அண்டு தேங்காய் எண்ணெய் அதில் சேர்ப்பேன் தாளிக்கிறதுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சிக்கன் செஞ்சுட்டு அந்த மசாலாலாம் போட்டு கறி வெந்தோடனே அந்த கிரேவி இருக்கும்ல, நேற்று செஞ்ச சப்பாத்தி இருந்துச்சு, அதையும் போட்டு சுகந்தனுக்கு தந்திருந்தேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டான். அப்புறம் வாழை இலை தான் எங்கள் அம்மாவை பறித்து தர சொல்லி தம் போட்டேன். ஏன்னா அந்த வாழை இலை மனம் வந்து அந்த சாப்பாட்டில் இறங்கணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வாழை இலை பறித்து தம் போட்டு வெளியே போய் பார்த்தா எங்கள் அம்மா இருந்துட்டு கார்டன் ஏரியாவில் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் சுத்தம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே நானும் என் பையனுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டு, அப்புறம் இன்றைக்கி நிலாச்சோறு சாப்பிட்லாம் தான் அப்படின்னு சொல்லி சுகந்தன் சொல்லலாம். பகலில் எங்கே நிலாச்சோறு சாப்பிட முடியும், சூரியன் சோறு சாப்பிட்லாம்டா அப்படின்னு சொல்லி சூரியன் சோறு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்களும் இப்படி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று மதியானம் செஞ்ச சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோமா, அது இன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா மறுபடியும் சுடு தண்ணி போட்டு வடித்து குழம்பு ஊற்றி கத்திரிக்காய் புளி குழம்பு நேற்று வச்சுட்டு இருந்துச்சு, அதை போட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி தந்துருந்தாங்க. சூப்பராக சூரியன் சோறு சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டு பாத்திரம் கழுவுறது இருந்துச்சு, அதையும் கழுவிட்டேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுத்துட்டே இருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.